إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الأبرار يشربون من كأس كان مزاجها كافورا عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا يوفون بالنذر ويخافون يوما كان عبؤسا قمطريرا صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முற்றாக வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அனைத்தையும் விட்டு நாங்கள் விலகி நடந்து கொள்வதில் தான் நம் அனைவர்களுடைய இன்மை மறுமை வாழ்வினுடைய வெற்றியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். தக்வா என்று சொன்னால் வாழ்க்கையில் எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு திரைக்கு பெயர் தக்வா. என்னுடைய பாவம், என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய உள்ளம் ஒரு பாவத்தை கொண்டு தூண்டும் பொழுது, ஒரு பாவத்தை கொண்டு ஆசைப்படும் பொழுது, ஒரு பாவத்துக்கான சிந்தனையை தரும் பொழுது அந்த சிந்தனையை இல்லாமலாக்கி அந்த பாவத்துக்கும் எனக்கும் இடையில் ஒரு திரையை ஏற்படுத்தி அந்த பாவத்தை விட்டும் விரண்டு ஓடுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தரக்கூடிய ஒரு சக்திக்கு பெயர் தக்வா. அது வார்த்தைகளும் அல்ல, அது எழுத்துக்களும் அல்ல, அது கிதாபுகளும் அல்ல. அது ஒரு சக்தி, மனிதனுடைய உடம்பிலிருந்து மனிதனுக்குள்ளே இருந்து வெளியாகக்கூடிய அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக. குர்ஆன் இதை பற்றி சரளமாக பேசியிருக்கிறது. எப்படிப்பட்ட உணர்வுகள், எப்படிப்பட்ட அச்சம், எப்படிப்பட்ட பயம் மனிதனை பாவத்தை விட்டு பாதுகாக்கும். அதற்கு உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வகையான வெட்க சுபாவம். பாவத்தை செய்வதற்கு முன்னால், பாவத்தை நாடுவதற்கு முன்னால் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு வகையான வெட்க சுபாவம். வெட்கம் என்று சொன்னால், என்னை அல்லாஹ் இப்படியெல்லாம் படைத்து வாழ வைத்து எனக்கு தந்து என்னை கண்ணியப்படுத்தி என்னை சங்கைப்படுத்தி இவ்வளவு உயர்வான நிலையில் அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான். என்னை விடவும் எத்தனையோ சகோதரர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலருடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய உடல் அமைப்பு கூட பரிபூர்ணத்துவம் பெற்றதாக இல்லை, அங்க வீரர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எதிலேயுமே அவர்கள் வெற்றி காணவில்லை, அவர்கள் தோத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்னை அல்லாஹ் அப்படியாக்கவில்லை. இப்படியாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்தையும் நினைத்து பார்த்து எனக்கும் என்னுடைய பாவத்துக்கு இடையில் ஒரு திரையாக விழக்கூடிய அந்த சக்திக்கு பெயர் தக்வா. அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் தந்ததற்கு பிறகும் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதா, நான் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதா? உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களில் என்னையும் ஒருவனாக ஆக்கியிருக்கலாம். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்கியிருக்கலாம், கண் பார்வை அற்றவனாக. என்னால் எந்த உலகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனோ, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்,
இந்த கண்ணால் எதைத்தான் பார்க்கவில்லை? தாய் தந்தையை பார்க்குகின்றோம், அது நன்மையான கர்மமாக கொண்டிருக்கிறது. குர்ஆனை பார்க்குகின்றோம், நன்மையான கர்மமாக இருந்து கொண்டே இருக்கிறது. காபா ஆலயத்தை பார்க்குகின்றோம், நன்மையான கர்மமாகவே இருக்கிறது. அனாதைகளை பார்த்து தலையை தடாவி விடுகின்றோம், நன்மையான கர்மமாக ஆகிவிடுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இவைகள் ஒன்றுமே இல்லையே. பெற்றோரை முன்னால வைத்துக் கொண்டு பெற்றோரை பார்க்க முடியாது. குழந்தைகளை முன்னால வைத்துக் கொண்டு குழந்தைகளை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், உணர்வு பூர்வமாக சிந்தியுங்கள். என்னுடைய குழந்தைகளை எல்லாம் நான் வைத்து கொஞ்சி அவர்களை குடுப்பாட்டி அவர்களை அழகுபடுத்தி அவர்களை பார்த்து என்னுடைய உள்ளத்தில் ஒரு வகையான சந்தோஷம். கண் பார்வை அற்றவர்கள் எப்படி சந்தோஷப்படுவார்கள்? அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு கொடுக்காத கண்ணை எனக்கும் தராமல் இருந்திருக்கலாமே. அப்படி தந்ததுக்கு பிறகு அல்லாவுக்கு மாறு செய்வதா? அப்படி தந்ததுக்கு பிறகு அல்லாவுக்கு பாவம் செய்வதா? இந்த காதுகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், எதற்கு தந்திருக்கிறான்? இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, காது கேட்கிறது, கண் பார்க்கிறது, உள்ளம் சிந்திக்கிறது. இவைகளை பற்றி நீங்கள் யோசிக்கவில்லையா? இது யாருடைய சக்தி? இது யாருடைய சக்தி? நாங்கள் நாடி இருந்தால் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுகிறது, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கூட்டம் கௌம் ஒரு பாவத்தை செய்ய முனைந்தார்கள். ஒரு பாவத்தை செய்ய முனைந்தார்கள். பாவம் செய்ய இன்னும் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை வைத்துக் கொண்டு பாவம் செய்யக்கூடிய சகோதரர்களே, கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை வைத்துக் கொண்டு பாவம் செய்யக்கூடிய சகோதரர்களே, 4 பக்கம் திரும்பி பார்க்கிறீங்க, யாருமே இல்ல. உங்களுடைய மனைவியும் இல்ல, அவ உறங்கிக் கொண்டிருக்கிறாள், தூக்கத்தில் இருக்கிறாள். அல்லது கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், மனைவி தனியே இருக்கிறாள், போரிங்காக இருக்கிறது. இரவையில ஸ்மார்ட் போன் எடுத்து ஏதோ ஒன்றை பார்க்குகின்றோமே, ஏதோ ஒன்றை பார்க்க ஆயத்தமாகின்றோமே. அப்படிப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள், இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கூட்டம் ஒரு பாவத்தை செய்ய முனைந்தார்கள், பாவம் செய்யவில்லை. பாவத்தை வேண்டி பாவத்தை தேடி விரண்டோடி போய்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கண் பார்வைகளை அப்படி இல்லாமலாக்கிவிட்டோம். பார்வை பறிக்கப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ். சொல்லுகிறான், அவர்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அவருடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை பாவத்தின் பக்கமாக அழைத்தார்கள், பாவத்தின் பக்கமாக நாடினார்கள், பாவத்தின் பக்கமாக நிர்பந்தித்தார்கள். நாங்கள் என்ன தெரியுமா செய்தோம்? அவருடைய கண் பார்வைகளை அப்படியே இல்லாமலாக்கிவிட்டோம். கையில் ஒரு போனை வைத்துக் கொண்டு கம்ப்யூட்டருக்கு முன்னால யாரும் இல்லாத இடத்துல சிசிடிவி கேமராவும் அங்க இல்ல, அனைத்தையும் பார்த்து விட்டுத்தான் அந்த பாவத்தை நாங்கள் செய்ய முனைகின்றோம் என்றிருந்தாலும் மறந்து விடாதீர்கள், அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, இவைகள் அனைத்துக்கு மேலால் உன்னை படைத்தவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், மறந்து விடாதே. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். உங்களோட போன்ல பார்த்துட்டு ஒன்று அழிச்சு போடலாம், ஆனால் அந்த போன், அந்த ஸ்மார்ட் போனை உற்பத்தி செய்தவர்கள், உருவாக்கினவர்கள் சொல்றாங்க, நீங்க அழித்தாலும் அவைகள் எங்க சர்வர்ல பதிவாகத்தான் இருக்கிறது. உலகத்தில் மனிதன் படைத்த ஒரு போன்ல எடுக்கப்பட்ட பிக்சர், எடுக்கப்பட்ட போட்டோ, எடுக்கப்பட்ட பேசப்பட்ட பேச்சுக்கள் இன்னும் ஒருவருடைய சர்வர்ல ரெக்கார்டிங் ஆகுவது என்றிருந்தால் என்னுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய சர்வர்ல ரெக்கார்ட் ஆக மாட்டாதா? என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் இல்லையா? சும்மா நீங்கள் என் பக்கமாக திரும்பி வருவீர்கள், நீங்க கொண்டு வரப்படுவீர்கள். அதனாலதானே ஒரு ஜனாசாவுடைய செய்தி கேள்விப்பட்டதுமே இன்னால் மௌத்தாகிவிட்டாரா என்று சொன்ன கேள்விப்பட்டதுமே முதலாவது வார்த்தை வாயால் என்ன வரும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவனின் பக்கமாக நாங்கள் திரும்பி போகத்தான் இருக்கின்றோம்.
ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்றோமே, திரும்பி போகத்தான் இருக்கின்றோம், அவனை சந்திக்கத்தான் இருக்கின்றோம், அவன் எங்களிடத்தில் விசாரிப்பான். சுப்ஹானல்லாஹ். وتكلمنا ايديهم وتشهد ارجلهم بما سبحان الله سبحان الله. நாலாந்த போலக்கூடிய சூரா யாசீன் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தினுடைய ஐடி, இந்த உலகத்தினுடைய டெக்னாலஜியை பற்றி, தொழில்நுட்பத்தை பற்றி நாங்கள் பெரிசாக பேசுகின்றோமே, அவைகள் அனைத்துக்கு மேலால் குர்ஆன் பேசி முடித்து விட்டது. குர்ஆன் பேசிவிட்டது. கண்ணால பார்க்கிறீங்களா? கண் ஒன்றை பார்க்கிறது. கண் பார்த்ததுமே அந்த பிக்சரால் வரக்கூடிய ஒரு தாக்கம் உள்ளத்துல சேவ் ஆகும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. கண்ணால பார்த்ததும் பார்த்ததாக பார்வையாக மட்டும் இருக்காது, அந்த பார்வை உங்களுடைய உள்ளத்துல சேவ் ஆகிவிடும். உள்ளத்துல சேவ் ஆகிடும். மீண்டும் ஒருமுறை நீங்கள் பல வருடங்களுக்கு பிறகு, பல நாட்களுக்கு பிறகு அவரை கண்டால் அந்த இவரை இந்த இடத்தில் கண்டேன் என்று உங்களுக்கு ஞாபகம் வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட வாழ்க்கை பூராக நீங்க கண்டவைகள் அனைத்தையும் உங்களோட உள்ளம் சேவ் பண்ணி வைத்திருக்கிறது. அந்த சேவ் பண்ணி வைத்திருக்கக்கூடிய பிக்சர்ஸ் அனைத்தையும் நாளைய கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு முன்னால் நாங்கள் சமர்ப்பிப்போம். மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழுகின்றோம், அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கின்றோம். قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتعز من تشاء. سبحان الله سبحان الله. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், அனைத்தையும் கண்ட்ரோல் பண்றது நான், என்னுடைய கையில இருக்கிறது. உங்களுடைய கையில் ஒன்றும் இல்ல, நீங்க ஒன்றும் இல்ல, நீங்க ஜீரோ, நீங்க ஹீரோக்கள் அல்ல. உங்களை தூக்கவும் மேலும் உங்களை தாழ்த்தவும் மேலும் நான் தான் தந்திருக்கிறேன், நான் தான் பறிப்பேன். எனக்கு தரவும் முடியும், எனக்கு பறிக்கவும் முடியும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்துடன் வாழ அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும், துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். பாவத்தை விட்டு முற்று முழுதாக விலகி நடக்க அல்லாஹ் துணை புரிய வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சுபஹுடைய தொழுகையில இரண்டாவது ரக்அத்தில் இமாம் அவர்கள் ஒரு சூறாவை ஓதுவார்கள். சூரத்துல் இன்சான், சூரத்துத் தஹர் என்பதாகும். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூறாவை பெரும்பாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சுபஹுடைய தொழுகையில் இமாம் அவர்கள் ஓதுவார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை ஓதி வந்திருக்கிறார்கள். அது ஒரு ஃபர்தான கடமை அல்ல, அது ஒரு சுன்னத்தான கடமை. ஓதுவது சுன்னத்து. ஃபஜ்ருடைய தொழுகையில் முதல் ரக்அத்தில் சூரத்துல் சஜதா, இரண்டாவது ரக்அத்தில் சூரத்துல் தஹர் அல்லது சூரத்துல் இன்சான் என்று சொல்லுவார்கள். இந்த ரெண்டு சூறாவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில யூனிக்கான, சில ஒற்றை கருத்துடைய சில கருத்துக்களை அல்லாஹ் சொல்லுகிறார். அதுல ஒன்றுதான் மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்று சொல்லி மனிதனுடைய ஆரம்பத்தை பற்றி சொல்லுகிறான். மனிதனுடைய ஆரம்ப காலம் எப்படிப்பட்ட காலம்? ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர். மனிதா, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு எல்லாம் உங்களை பத்தி அறிமுகப்படுத்துறீங்க. நான் இந்த நாள், நான் சோ அண்ட் சோ, எனக்கு இப்படிப்பட்ட குவாலிபிகேஷன் இருக்கிறது, என் பேர் இது, நான் இப்படிப்பட்ட ஒரு ஆலிம், நான் இப்படிப்பட்ட ஒருவர், அவர் இப்படிப்பட்ட ஒருவர் என்று ஒருவரை ஒருவர் தன்னை பற்றி எல்லாம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கு வயது 50 என்றிருந்தால் 50 வருடங்களுக்கு முன்னால் நீங்க எதுவாக இருந்தீங்க? உங்களோட ரோ மெட்டீரியல் என்ன? உங்களுடைய என்னுடைய ரோ மெட்டீரியல் என்ன? 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு 50 வருடம், உங்களுக்கு 40 வருடம், அவருக்கு 20 வருடம் என்றால் 20 வருடங்களுக்கு முன்னால் நான் எதுவாக இருந்தேன்? எந்த பொருளாக இருந்தேன்? இந்த பள்ளிவாசலுக்கு 100 வருடம் என்றிருந்தால் 100 வருடங்களுக்கு முன்னால் இந்த பள்ளிவாசலுடைய பொருட்கள், ரோ மெட்டீரியல் மண்ணாக, கல்லாக, சிமெண்டாக, கம்பியாக, இரும்பாக இருந்திருக்கிறது. மனிதா, உனக்கு வயது 40, உனக்கு வயது 50, உனக்கு வயது 60 என்றிருந்தால் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ எதுவாக இருந்தாய்? லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. பெயர் நாமம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு பொருளாகவே நீ இருக்க இல்லை.
உனக்கண்டு சொல்லி ஒன்றில்ல. மின்மா இம்மஹீன், ஒரு அற்பமான சொற்பமான ஒரு விந்து. அந்த விந்து எப்படி தெரியுமா? அதை யாரும், உன்னை தூக்கி வளர்த்த பெற்றோர்கள் கூட அதை அருவருப்பாகத்தான் பார்த்தார்கள், அதை அற்பமாகத்தான் பார்த்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு பேர் இருக்கிறது, ஆரம்பத்தை மறந்து விடாதீர்கள். நீ ஒன்றுமில்ல. மின்மா இம்மஹீன், அற்பமான தண்ணி, அற்பமான ஒரு விந்து. அதை சுப்ஹானல்லாஹ் யாரும் யாருக்கு காட்டவும் மாட்டார்கள், மறைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒன்றிலிருந்துதான் நாங்கள் உங்களை படைத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனை நாங்கள் 2 வகுப்பாராக பிரித்திருக்கின்றோம். நல்லவர்கள், கெட்டவர்கள். நல்ல வழியையும் காட்டியிருக்கின்றோம், கெட்ட வழியையும் காட்டியிருக்கின்றோம். சாய்ஸ் உங்களுக்கு. இந்த இஸ்லாம் இருக்கிறதே, இது யாருக்குமே கம்பல்சரி இல்ல. இது ஒரு சூஸ். இது உங்களுக்கு சாய்ஸ் பண்ணேனும். நான் இப்படி வாழ போறேனா, நான் அப்படி வாழ போறேனா. நாங்க 2 வழியையும் காட்டியிருக்கின்றோம். நல்ல வழியையும் காட்டியிருக்கின்றோம், கெட்ட வழியையும் காட்டியிருக்கின்றோம். குர்ஆனில் மூசாவையும் சொன்னோம், ஃபிரௌனையும் சொல்லி இருக்கின்றோம். குர்ஆன்ல நம்ரூதையும் சொல்லி இருக்கின்றோம், இப்ராஹீமையும் சொல்லி இருக்கின்றோம். உங்களுக்கு வேண்டுமென்றால் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழியையும் எடுத்துக் கொள்ள முடியும், நம்ரூதுடைய வழியையும் எடுத்துக் கொள்ள முடியும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் சொல்லி இருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிஷியன், எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி, எப்படிப்பட்ட ஒரு நாட்டு தலைவர், சுப்ஹானல்லாஹ், எப்படி ஆட்சி செய்தாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ذுல்கர்னைன் இஸ்கந்தரை பற்றி சொல்கிறான். யஸ்அலூனக அன் ذுல்கர்னைன். சுப்ஹானல்லாஹ், ஒரு இன்ஜினியர், ஒரு பொலிட்டிஷியன் எப்படி வாழ்ந்தாரு, என்ன செய்தாரு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2ஐயும் சொல்லி இருக்கிறான். இன்னா ஹதைனாஹு ஸபீலைன், 2 பாதைகளையும் உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்குரிய கூலி, அதற்குரிய பரிசு, அதற்குரிய தண்டனை, அதற்குரிய வேதனையை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மறந்து விடாதீர்கள். உலகத்தில் பாவம் செய்து, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து, அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தி உலகத்தில் இன்பம் கொண்டாட முயற்சிக்காதீர்கள். இன்பம் கொண்டாட முயற்சிக்காதீர்கள். சொரிய சொரிய ஏற்படக்கூடிய இன்பம் தான் பாவத்தினூடாக ஏற்படக்கூடிய இன்பம். சொரிச்சல் பிடித்தவனுக்கு உடம்பெல்லாம் சொறி, அவன் சொரிகிறான். கண்ணை பொத்துக் கொண்டு சொறிவான், கண்ணை பற்றிக் கொண்டு சொறிகிறாரு. அவருக்கு சொல்லுங்க, வைத்து டாக்டர்கிட்ட மருந்து வாங்கு, வைத்தியம் செய், இதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னால் அவர் அதை கேட்கிறார் இல்ல, அவர் சொரிந்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் சொரிய சொரிய அவருக்கு இன்பமாக இருக்கிறது. ஆனால் அந்த முட்டாளுக்கு தெரியாது, சொரிஞ்சி 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 எவ்வளவு தான் சொரிந்தாலும் எனக்கு ஒரு இன்பம் ஏற்படுகிறது, ஆனால் என்னுடைய உடம்பு நாசமாகிறது, என்னுடைய வாழ்க்கை அருவருப்பாக போகிறது, என்னுடைய முழு உடம்பு புண்ணாக போகிறது. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் அந்த சொரிச்சலின் காரணமாக ஏற்பட்ட புண், அந்த புண்ணின் காரணமாக என்னுடைய கால் கை வெட்டப்பட வேண்டி வரும். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் எனக்கு வரும். அது ஒன்றும் விளங்குதில்லை. சொரிய சொரிய அவருக்கு இன்பமாக இருக்கிறது போல, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரமே, குர்ஆன் சொல்லுகிறது, பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் தவறை ஒரு போது நிறுத்த மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், நிறுத்த மாட்டார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள். ஹராமாக சம்பாதிக்க வேண்டுமா, ஹராமாக சம்பாதிக்க வேண்டுமா, குடுக்கலத்தலா, போதைப் பொருள் வியாபாரமா, மிக வினயமாக சொல்லுகின்றேன், இந்த பாவங்களுக்கு தௌபா செய்யுங்கள், இந்த பாவங்களுக்கு தௌபா செய்யுங்கள். இஸ்லாமியர்களுடைய, முஸ்லீம்களுடைய பேரு திருநாமத்துக்கு பங்கம் விளைவிக்காதீர்கள். முஸ்லீம்களுடைய திருநாமம், முஸ்லீம்களுடைய பேரு, இந்த நாட்டில் 1100 ஆண்டுகளாக வாழ்ந்து இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாத்து வாழ்ந்து வந்த முஸ்லீம்களுடைய திருநாமத்துக்கு இந்த கும்பல், இந்த குடி வியாபாரம், போதைப் பொருள் வியாபாரம், இந்த அடாவடித்தனமான வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய இந்த கும்பல் இருக்கிறதே, இது சுப்ஹானல்லாஹ், யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு சொல்லுகின்றேன், நிகழ்வாக சொல்லுகின்றேன், இதனை விட்டு விலகி வாருங்கள். இது உங்களுக்குரிய தொழில் அல்ல. இப்படி சம்பாதித்தவர்களுக்கு வரலாறு இல்ல.
இதற்கு முன்னால் அப்படி சம்பாதிக்க எத்தனையோ பெயர் ரோட்டில, தெருவுல, நடுச்சந்தியில இடம் தெரியாத நபர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டு உடம்புகள் கூட வீடுகளுக்கு போய் சேரவில்லை, உடம்பு கூட வீட்டுக்கு போய் சேரவில்லை. அப்படித்தான் வரலாறு, அப்படித்தான் வரலாறு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மௌத்து கிடைக்காது, நல்ல மௌத்து கிடைக்காது. மௌத்து கூட கேவலமாக இருக்கும். இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொல்லுகின்றோம், இங்க இருக்கக்கூடிய இன்டலெக்சுவலுக்கு சொல்லுகின்றேன், தயவு செய்து இந்த விடயத்தை எழுதுங்கள். இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொல்லுகின்றோம், கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை பகிரங்கமாக கொடுங்கள். இஸ்லாம் அதை வலியுறுத்தி இருக்கிறது. தண்டனை கொடுக்கும் பொழுது அது தூக்கு தண்டனையாக இருக்கலாம், அது கைவெட்டுவதாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட கிரிமினல் லோவுக்கு கீழே வரக்கூடிய தண்டனையாக இருந்தாலும் அந்த தண்டனை பகிரங்கமாக கொடுக்கப்பட வேண்டும், பகிரங்கமாக கொடுக்கப்பட வேண்டும். ஏன் தெரியுமா காரணம்? அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, சூரத்து நூர்ல சொல்லுகின்றான், சோசியல் கிரைம்ஸ், சமூக குற்றங்கள் செய்துவிட்டு, சமூகத்தில் பெரிய பெரிய தவறுகளை செய்துவிட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தான் கொடுக்கப்பட வேண்டும். ரகசியமாக இல்ல, பகிரங்கமாக கொடுக்கப்பட வேண்டும். மத, இன, மொழி வேறுபாடுகளை மறந்து இந்த நாட்டை ஒரு போதைப் பொருளற்ற ஒரு சுத்தமான நாடாக ஆக்க வேண்டும் என்றிருந்தால் அதற்குரிய பொறுப்பை 2 சாரார் பொறுப்பெடுக்க வேண்டும். ஒன்று நீதித்துறை உள்ளவர்கள், இந்த நாட்டினுடைய நீதித்துறை உள்ளவர்கள் நீதமான தீர்ப்பு இவ்வளவு காலம் சொன்னது போன்று இதற்கு பிறகும் இந்த விடயத்தில் நீதமான தீர்ப்பு சொல்ல வேண்டும். 2வது இந்த நாட்டினுடைய அரசியல் பிரமுகர்கள், இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் கட்சி பேதங்களை மறந்து, இயக்க பேதங்களை மறந்து, மத பேதங்களை மறந்து நாட்டினுடைய இறமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகுடத்தின் பேரில் எங்களுடைய எதிர்கால பரம்பரைகளை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய இலங்கையுடைய திருநாட்டினுடைய பேரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய திரகாத்துடன் சட்டங்களை அமல்படுத்துங்கள், சட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஏன் தெரியுமா காரணம்? ஒருவன் இல்லாமல் போகலாம், ஒரு சமூகம் இல்லாமல் போக முடியாது. ஒருவன் இல்லாமல் போகலாம், ஒரு குடும்பம் இல்லாமல் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சமூகம் இல்லாமலாக கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பண்பு. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பாவம் செய்து அல்லாஹ்வுடைய அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டு உலகத்தில் இன்பம் அடைய முயற்சிக்காதீர்கள். பாவம் செய்து சம்பாதித்த பணம் உங்களோட பணம் அல்ல, அது உங்கள்கிட்ட இருக்காது, அது உங்களை விட்டு போயிடும். அல்லாஹ் பறிச்சிடுவான். எத்தனையோ பேருடைய வரலாறை படித்து விட்டோம், எத்தனையோ பேருடைய வரலாறை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று சொல்றேன், களவு என்று சொல்லும் பொழுது வெறுமனே பொருட்களை களவாண்டுவது மாத்திரமல்ல, சொத்துக்களை களவாண்டுவது மாத்திரமல்ல, ஹராமான சம்பாத்தியம் என்று சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த உலகத்தில் ஒரு பொருள் இருக்கிறது, கண்ணால பார்க்க முடியாத பொருள், அதுக்குத்தான் சொல்லுவார் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ப்ராப்பர்ட்டி சொல்லி. இன்னொரு கம்பெனியினுடைய, இன்னொரு வங்கியினுடைய, இன்னொரு நிறுவனத்தினுடைய டேட்டா, அவர்களுடைய சீக்ரெட்ஸ், அவர்களுடைய சாஃப்ட்வேர், அவர்களிடம் இருக்கக்கூடிய பர்சனல், அவர்களுக்கு சொந்தமான டாக்குமெண்ட், இதெல்லாம் வேல்யூபிள். இதுக்கெல்லாம் பொறுமதி இருக்கிறது. ஒரு கடையில வேலை செஞ்சோம், ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சோம், ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சோம், நாளைக்கு இன்னொரு நிறுவனம் 50,000 ரூபாய் சம்பளம் கூட்டித்தாரே, 1,00,000 ரூபாய் பேக்கேஜ கூட்டுறேன், என்னிடத்துல வாங்க சொல்லி உங்களை கூப்பிடுறது உங்களுக்காக கூப்பிட இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை எடுப்பதற்காக போறீங்க என்றிருந்தால் இந்த சம்பாத்தியம் ஹராமானது. இந்த சம்பாத்தியம் ஹராமானது, புரிந்து கொள்ளுங்கள். அவங்களோட டேட்டா பேஸ் உங்களுக்கு தெரியும், இவரை பிடித்தால் இது நடக்குமா? சுப்ஹானல்லாஹ், ஹராம், ஹராம். இது ஹராமான வருமானம், இது ஹராமான முதலீடு, புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு இஸ்லாம் எல்லா இடத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழிகாட்டப்பட்ட விதத்தில் நடந்து கொள்ள முயற்சிங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, மனிதா உன்னுடைய ஆரம்பம் ஒன்றுமில்லை, 2 பாதையையும் காட்டி இருக்கின்றேன், 2 விதமாக உனக்கு நடந்து கொள்ள முடியும். நாளைய கியாமத்துடைய நாளையில் நீ
என்னை சந்தித்தால் உன்னிடத்தில் நான் கேள்வி எனக்கு கேட்பேன். அந்த நேரத்தில் உனக்கு முடிவு சொல்லப்படும். وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا. குர்ஆன் சொல்லுது, நீங்க நாளைக்கு வருவீங்க, உங்களோட கழுத்துல ஒரு மாலை போடுவோம். மாலை என்ன மாலை? பூ மாலை அல்ல. உங்களோட வாழ்க்கைய பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள அந்த நாமால் சேலேற்றி ஒரு மாலையாக கழுத்துல போட்டுருவான் அல்லாஹ். வாசித்து பாரு, வாசித்து பாரு. எனக்கு ஒரு புத்தக வெளியீடு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு புத்தக வெளியீடு இருக்கிறது. அந்த புத்தகத்தை நாங்க தான் எழுதி கொண்டிருக்கிறோம். என்ற வலது இடது புறத்தில் இருக்கக்கூடிய 2 மலக்குமார்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறாங்க, எழுதிக்கொண்டே இருக்கிறாங்க. என்றைக்கு நான் மௌத்தாக வேணும் அன்றைக்குத்தான் அது மூடப்படும். அதுக்கு பிறகு அது புத்தக வெளியீடு நடக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல. நானும் எழுதுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையை ஒருவர் எழுதிக்கொண்டே இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை ஒருவர் எழுதிக்கொண்டே இருக்கிறார். நாங்க பள்ளியுள்ளுக்கு இருக்கிறோம், அவங்க எழுதிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கிறீங்க? நான் ஏன் பயான் செய்கிறேன்? நீங்க ஏன் பள்ளிக்கு வந்தீங்க? நோக்கம் என்ன? எந்த நியத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க? இவைகள் எல்லாம் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நான் ஏன் பேசுகிறேன்? அது எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வாசித்து பாரு, வாசித்து பாரு. என்ன சொல்லுவாங்க வாசித்துட்டு? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் வீணாக படைக்க இல்லை. அவ ஹஸிப்தும் அன்னமா خلقناكم عبثا அவ ஹஸிப்தும் அன்னமா خلقناكم عبثا. நீங்க நினைக்கிறீங்களா நாங்கள் உங்களை வீணாக படைச்சோம் என்று? பிறந்தோம், சம்பாதித்தோம், உண்டோம், கிழித்தோம், வீடு கட்டினோம், வாழ்ந்துவிட்டு மௌத்தாகிவிட்டோம் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அதுதான் வாழ்க்கை. உலகத்தில் பிறந்திருக்கின்றோம், சம்பாதித்தோம், வீடு கட்டினோம், அனுபவித்தோம், மௌத்தாகிவிட்டோம். இதுக்குத்தானா பிறந்தோம்? இதுதான் வாழ்க்கையாக இருந்தால் மிருகத்துடைய வாழ்க்கைக்கும் மனித வாழ்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாங்கள் ஏன் தெரியுமா பிறந்திருக்கின்றோம்? பிறந்தோம், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான். ஏன் பிறந்திருக்கின்றேன்? சிந்தித்து நடக்க வேண்டும், வாழ வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும். பிறரை வாழ வைத்து இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் என்பதற்குரிய அடையாளங்களை விட்டு விட்டு மௌத்தாக வேண்டும். பிறரை வாழ வைத்து இந்த உலகத்தில் நானும் வாழ்ந்தேன் என்பதற்குரிய அடையாளங்களை விட்டு விட்டு மௌத்தாக வேண்டும். அதற்கு பெயர் வாழ்க்கை, அதற்கு பெயர் மனித வாழ்க்கை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குத்தான் எங்களை படைத்தார். அவ ஹஸிபத்தும் அன்னமா خلقناكم عبثا. நாங்கள் உங்களை வீணாக படைத்தோம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி உங்களை படைச்ச இல்ல. உங்களை படைச்சது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி. நாளை கியாமத்துடைய நாளையில் நான் உங்களிடத்தில் கேள்வி எனக்கு கேட்பேன். இந்த சூறாவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும், நேரம் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரக்கவாதிகளை பற்றி இந்த சூறாவில் தெளிவாக பேசுகின்றான். சூரக்கவாதிகளை 3 கட்டங்களாக அல்லாஹ் பிரிக்கின்றான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் குறைஞ்சபட்சம் சூரக்கவாதியாக ஆக்கி வைப்பானார். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் அப்ரார், நல்ல மனிதர்கள், நல்லோர்கள், அவர்களுக்கு தண்ணி தேவைப்படும், தாகம், தண்ணி பிடிக்கணும். அவங்களுக்கு சொல்லப்படும், இந்த டெப்ல தண்ணி வருகிறது, அந்த கூசாவுல தண்ணி இருக்குது, அந்த இடத்துல தண்ணி இருக்குது, அந்த ஊத்துக்கல்ல தண்ணி இருக்குது, நீங்க போயிட்டு குடிச்சுக்கோங்கன்னு சொல்லப்படும். எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா நாங்களும் அப்படித்தான் அவரை 3 வகையாக ட்ரீட் பண்ணுவோம். ஒரு சந்தர்ப்பத்தில் தண்ணி கேட்டா அங்க இருக்குது, போய் தண்ணி குடிச்சுக்கோங்க சொல்லுவோம். அந்த விருந்தாளி யாரு? எங்க வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண மக்கள்,
ஒரு சாதாரண வேலை கடையில வேலை செய்த வேலைக்காரன் ஒரு லேபர் வீட்டுக்கு வந்து தண்ணி கேட்டா தண்ணிக்கு தான் கேட்டா அந்த இருக்குது போய் குடின்னு சொல்லுவோம். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னொரு கூட்டம் தண்ணி கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்களுக்கு இவங்களுக்கு தண்ணி குடும்பம்னு சொல்லி மலக்குமார்கள் தண்ணி சேவ் பண்ணுவாங்க. ويسقون فيها كأسا كان مزاجها زنجبيلا. زنجبيل என்ற பானம் அவர்களுக்கு தண்ணீராக மலக்குமார்களை கொண்டு சேவ் பண்ணப்படும். ஒருத்தருக்கு தாகம் சுவர்க்கத்திலே அல்லாஹ் சொல்வான் போய் நீ குடிச்சுடுவா. இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கக்ஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. இன்னொரு கூட்டத்துக்கு தாகம் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லுவான் இவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி. மூணாவது ஒரு கூட்டத்துக்கு தாகம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் அவர்களுக்கு தண்ணி கொடுப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு தண்ணி கொடுப்பான். மலக்குமார் சொல்ல மாட்டான், வேலைக்காரன் சொல்ல மாட்டான், அங்க இருக்கிற பிள்ளைகள் சொல்ல மாட்டான். இந்த சுவர்க்கவாதிக்கு தாகம் தண்ணி குடிக்கணும். மூணாவது வகுப்பு யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் இல்ல இல்ல மலக்குமார நீங்க கொடுக்க வாடம், நீங்க கொடுக்க வாடம். அது அவனை கண்ணியப்படுத்துறதுக்கு முறை இல்ல, நான் கொடுக்கிறேன் என்ற கையால. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான் இது நீங்க செஞ்ச உழைப்புக்கும் முயற்சிக்கு உரிய கூலி, உங்களோட முயற்சிக்கு நன்றி. அல்லாஹ் குடிக்க கொடுப்பான். நான் எந்த வகுப்பாராக போகின்றேன், நான் எடுத்து குடிக்க போறேனா, மலக்குமார்கள் சேவ் பண்ண போறாங்களா, அல்லது அல்லாஹ் எனக்கு தரப்போறானா? ஏந்த வாழ்க்கைய அதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அல்லாஹ் சொல்றான் வாழ்க்கையில நேர்ச்சைகளை நிறைவேற்றுவோம். ஒன்று நேர்ச்சைகளை நிறைவேற்றுவோம். நேர்ச்சை என்ன தெரியுமா? ஒன்று வாப்பக்கு சோமில்லா போனா ஆட்ட அறுத்த குர்பான் கொடுக்கிறது நேர்ச்சை தான். எத்தனையோ பேர் இருப்பீங்க ஏழையாக இருக்கும் பொழுது ஒரு பணக்காரனை பார்த்து சொல்லி இருப்பீங்க, அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த பணத்தை மட்டும் எனக்கு தந்து பார்க்கணும், நான் எப்படி தெரியுமா வாரி வாரி வழங்குவேன் என்று நீங்க நேர்ச்சை வச்சிருப்பீங்க. அன்றைக்கு நேர்ச்சை வச்சிருப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு தெரியாமலே அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வச்சுட்டான். இப்ப நீங்க அவனை விட கஞ்சூசா இருக்கிறீங்க. அன்றைக்கு சொன்னீங்க ஒத்தனை பார்த்து, இவருக்கு இருக்கிற செல்வம், இவருக்கு இருக்கிற பணம், இவருக்கு இருக்கிற பவர், இவருக்கு இருக்கிற இன்ஃபுளுவன்ஸ் எனக்கு இருக்கணும் பார்க்க நான் வாழ்ந்து காட்டுவேன். மத்தாக்களுக்கு எப்படி தெரியுமா கொடுப்பேன், என்ற வீட்டுக்கு முன்னால் எப்படி தெரியுமா இருப்பாங்க மக்கள், யாரையுமே திருப்பி அனுப்ப மாட்டேன் என்று நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்து பார்த்தா சரி உனக்கு நான் தாரேன் வச்சுக்கோ பார்ப்போம், என்ன செய்ய பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், அவர் அதை மறந்துட்டாரே. அல்லாஹ் சொல்ற அப்படி அல்ல, அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றி பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகிறது நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள், ஆசைப்பட்டவைகளை நிறைவேற்றுங்கள். அதுக்கு பிறகு சொல்லுகிறது சாப்பாடு குடும்ப சாப்பாடு. பசியில வாழக்கூடிய மக்கள் நாங்கள் ருசிக்கு சாப்பிடுகின்றோம், நாங்கள் ருசிக்கு சாப்பிடுகின்றோம். பசிக்கு சாப்பாடு இல்லாத மக்கள் இந்த நாட்டில் வாழ்றாங்க. என்ன ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறோம், எங்கட சிந்தனாது என்ன ஸ்டார்டர், என்ன சாப்பாடு, என்ன மெனு, என்ன சூப் எங்களுக்கு. இது 2% 3% தான். 90% மக்கள் இந்த நாட்டில் சாப்பிடுறது ருசிக்கல்ல, சாப்பிடுறது பசிக்கு.
அல்லாஹ் சொல்றான், சாப்பாட்டை வீண்வரியம் செய்யாதே, அனாவசியமாக செலவழிக்காதே. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஏழைகள் யாரு? வருமானம் இல்லாத மக்கள் அல்ல. சம்பாதிக்கிறாங்க, உழைப்பு செய்யறாங்க, தேடுறாங்க. ஆனா அவங்களோட வருமானத்தை விடவும் அவங்களோட செலவு கூட. அவங்க தான் மிஸ்கீன்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமான கவர்மெண்ட் சர்வன்ஸ் உடைய நிலைமை தான். குறிப்பாக பாடசாலைகள்ல டீச் பண்ணக்கூடிய பிரின்சிபல், ஸ்கூல் டீச்சர் எல்லாருக்கும் இதுதான் சட்டம். அரசாங்கத்தால கொடுக்கிற சம்பளம் 45,000 ரூபாய். வீட்டில் 5 பிள்ளைகளோட பெற்றோரையும் வைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? அவரு ஏதோ ஒரு வகையில தந்த குடும்ப பொறுப்ப, குடும்ப சுமைய கலத்துறதுக்கு ஹராமான வழியத்தான் தேடுவாரு. அப்ப ஜகாத்தில் ஒரு பங்கு போக வேண்டும், அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. சிறை கைதிகள், பிரிசனர்ஸ், பிரிசன்ல வாழக்கூடிய மக்கள், அவங்களோட குடும்பம். எங்கட குர்ஆன் எதைத்தான் விட்டு வச்சுட்டு, எதைத்தான் விட்டு வச்சுட்டு பிரிசன்ல வாழ்றாங்க. பிரிசன்ல மரியல்ல. ஏன் போனாங்க தெரியுமா பிரிசனுக்கு? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த பள்ளிக்குள் இருக்கிற எல்லாரும் சுத்தவாளிகள் அல்ல. பிரிசன்ல வாழ வேண்டிய எத்தனையோ பேர் பள்ளி நீக்கிறீங்க. இப்ப பிரிசன்ல இருக்கிற எத்தனையோ பேர் பள்ளிக்குள் இருக்க வேண்டியவங்க சட்டத்தின் கீழ் பிரிசன்ல வாழ்றாங்க. குத்தம் செஞ்சவன் பிரிசன் இல்ல, குத்தம் செஞ்சவன் பள்ளி உள்ளுக்கு, குத்தம் செஞ்சவன் பல்சலை உள்ளுக்கு. சுத்தவாளிகள் பிரிசன்ல வாழ்றாங்க சட்டத்தின் அடிப்படையில். ஒரு ஆளின் இந்த நாட்டுல ஹஜ்ஜிக்கு போறவரு, உம்ராவுக்கு ஹாஜிகளை கூட்டிக் கொண்டு போறவரு யாரோ ஒருத்தர் அவருடைய கையில கொடுத்துட்டாரு, இந்த பார்சலை கொண்டு போய் இன்னாட்ட கொடுத்துருவோம்னு சொல்லி. இது கதை அல்ல, இது நடந்த சம்பவம், பத்திரிகைகள்ல வந்த சம்பவம். அதனால மிம்பர்ல பேசுற தவறில்லை. இது ஒரு ஆளு ஹஜ்ஜிக்கு போறாரு, உம்ராவுக்கு போறாரு, ஹாஜிகளை கூட்டிக் கொண்டு வழிகாட்டியாக போறாரு. அவருடைய கையில யாரோ ஒருவர் கொடுத்துட்டாரு, ஹஜ்ரத் இதை கொண்டு போய் ஏர்போர்ட் ஒருத்தர் வருவாரு, அவருடைய கையில கொடுத்திருந்தோ, அவசரமாக கொடுக்க வேண்டிய ஒரு சாமான் கொடுத்தா என்ன நம்பிக்கை இல்லையா? என்ன பிரிச்சா பார்க்கணும், பிரிச்சுத்தான் பார்க்கணும். அந்த மனிதனுடைய அப்பாவித்தனம். அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அதை எடுத்துக்கொண்டு போய் அங்க கொடுக்க போனா கஸ்டம்ஸ்ல பிடிச்சு கொண்டாங்க. தோண்டி பார்த்தாங்க, என்னன்னு பார்த்தா அது ட்ரக்ஸ், அது குடு, அது டேப்லெட்ஸ். இப்ப என்ன சட்டம்? அவர் பிரிசன்ல 20 வருஷம். அவர் என்ன தவறு செஞ்சாரு? அவருடைய தெரியாமை, அறியாமை. அல்லாஹ் சொல்றான், அந்த சிறை கைதிகள், அவங்களோட குடும்பம், அந்த வீட்டில் படக்கூடிய பாடு, அந்த குழந்தைகளுடைய தாக்கம், அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் துணை புரிவானாக. ரமலான் வருகிறது, ஜகாத் கொடுக்கிறீங்க, உங்களோட பணத்துல ஒரு பகுதியை கொண்டைத்து இந்த பிரிசன்ல வாழக்கூடிய மக்கள், நான் சொல்ல இல்ல, பிரிசன்ல உள்ளவங்களை வெளியேறுங்கன்னு சொல்லி அது சட்டம் அதை செய்யட்டும், அது சட்டம் அதை செய்யட்டும். யாருக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து சீல் குத்திட்டாங்களோ அவர் லைஃப முடிச்சு கொள்ளட்டும், பிரிசன்ல பிரச்சனை இல்ல, அது சட்டம், அது நாட்டு சட்டத்தை நாங்க கௌரவிக்கிறோம். ஆனா அவர் பிரிசன்ல இருக்கிறான்றதுக்காக வேண்டி அவருடைய குடும்பத்தை உங்களுக்கு ஒதுக்கி தள்ள முடியாது, அந்த பிள்ளைகளை பிரிசனுக்கு அனுப்ப முடியாது. அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பாதுகாக்க வேண்டும். அது சமூகத்துடைய பொறுப்பு, மறந்து விடாதீர்கள். எனவே எங்களுடைய குர்ஆன் பிரிசனரை பற்றி சொல்லி இருக்கிறது, அனாதைகளை பற்றி சொல்லி இருக்கிறது, குறைந்த வருமானம் பெறக்கூடிய மக்களை பற்றி சொல்லி இருக்கிறது.
அவர்களுக்கெல்லாம் நீங்க பகிர்ந்து கொடுக்க வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும். பள்ளி நிர்வாகங்கள் ஒன்று சேர வேண்டும், ஜக்காத்து கமிட்டிகள் ஒன்று சேர வேண்டும். ஊர்ல எத்தனையோ நலப்புரி சங்கங்கள் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட சிறகாத்திரமான வேலைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுக் கொள்ள முடியும். அதே சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து விட்டு மறைந்தேன் என்பதற்குரிய அடையாளத்தையும் விட்டுவிட்டு போக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய நல்ல பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று அல்லாஹ்வை கேட்டுக் கொள்கின்றேன். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பொறுத்தருள்வாயாக, எங்களுக்கு தௌபாவை நசீபாக்குவாயாக, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாய். எங்களோட வாழ்க்கையை வரலாறாக்கி வைப்பாயாக, எங்களோட வாழ்க்கையை வரலாறாக்கி வைப்பாயாக. பிரசன்ல வாழக்கூடிய பிரிசனர்ஸ் குடும்பங்கள், சிறை கைதிகள், அவர்களுக்கெல்லாம் அருள் செய்வாயா, துணை புரிவாயா, தௌபாவை நசீபாக்குவாயா, உடைய கஷ்டங்களுக்கு விடுதலை நசீபாக்குவாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உடைய கஷ்டங்களுக்கு விடுதலை நசீபாக்குவாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உடைய கஷ்டங்களுக்கு விடுதலை நசீபாக்குவாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.